ஹாய் டாபெரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புதுசாக ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு சைக்கோபாத். ஸோ சைக்கோபாத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஷுஹா தான். ஸோ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன் பார்த்துட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்துட்டு ஷுகா. ஸோ ஷுகாவுக்கு வந்து அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அம்மா சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. ஸோ ஷுகாவுக்கு ஒரு தம்பி இருக்கான். ஸோ தம்பி வந்துட்டு வேற யாரும் கிடையாது, நம்ம பேக் ஜெர்மன். ஸோ வந்துட்டு ஷுகாவோட ஃபேமிலி ஒரு நல்ல பெரிய இடத்த வீடு தான். ஸோ வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி. ஸோ ஆனால் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து சார் ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து டாக்டர் ஆகணுங்கிறது கனவு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னா, சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து ஒரு இல்னஸ்னால இறந்துருவாங்க, காப்பாற்ற முடியாமல். ஸோ வந்துட்டு அப்பா பிஸ்னஸ்னு வந்துட்டு பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அம்மாவும் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டப்ப அந்த இல்னஸ் பெருசாகி இறந்துருப்பாங்க. ஸோ அப்போவே அவருக்கு யோசிச்சு வச்சுருவோம், நம்ம வந்து டாக்டர் தான் ஆகணும், அப்பாவோட பிஸ்னஸ்லாம் எடுத்து ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஷுகாவுக்கு வந்து 9 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஸோ ஷுகாவோட தம்பிக்கும் ஷுகாவுக்கும் 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஜுமனுக்கு 2 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருவாங்க. 3 இயர்ஸ் இருக்கும்போதே இறந்துருவாங்க. 3 or 4 இயர்ஸ் இருக்கும்போது இறந்துருவாங்க. ஸோ கணக்கு இப்போ கொஞ்சம் இடிச்சிச்சு, அதனால தான் கரெக்டாக 3 or 4 இயர்ஸ்னு சொல்கிறேன், சரியா? ஸோ அது நம்ம ஷுகாவுக்கு இதில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஒய்ஃப் பேர் வந்துட்டு மென் வயன். புரிஞ்சிருக்குன்னு சொன்னால் வயனுக்கும் ஷுகாவுக்கும் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. ஸோ வயனோட கேரக்டர் எப்படின்னா, ஸோ இன்ட்ரோவர்ட் ஆனால் எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கூட. நல்லா பழகினவங்களோட எக்ஸ்ட்ராவர்ட், தெரியாதவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட், ஓகேவாடா? ஸோ நம்ம டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது சைக்கோபாத். ஒரு சில சீன்ஸ் உங்களை ஹர்ட் கூட பண்ணலாம். ஸோ ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் ஐம் சாரி. எனக்கும் இதில் ஒரு சில சீன்ஸ் சீரியஸாகவே ஹர்ட்னஸாக தான் இருக்குது. இது வெறும் இமேஜினேஷனாக மட்டும் பாருங்கள், எதுவுமே ரியாலிட்டி கிடையாது, எல்லாம் கற்பனை மட்டுமே. சரியா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே எப்படி இருக்குன்னா வந்துட்டு, ஒரு பெரிய ரூம் தான் காட்டுறாங்க. அந்த ரூமோடைய இமேஜினேஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய ஹாலு. ஸோ அந்த ஹாலில் எந்த திங்ஸுமே கிடையாது. ஃபுல்லாக அந்த ஹாலில் வந்துட்டு வெறும் ஒயிட்டிஷ் லைட் மட்டும் தான், அதுவும் மில்க் ஒயிட், அந்த பியூர் ஒயிட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த வாலோட பெயிண்ட் கலரும் ஒயிட்டு, அதுவும் மில்க் ஒயிட், எந்த டிசைனும் கிடையாது. கீழே இருக்க தரை இருக்குல்ல, அந்த தரையும் அந்த டைல்ஸும் வந்துட்டு ஒயிட்டு. சொல்லப்போனால் அந்த இடமே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அந்த வெளிச்சத்தோட லைட் இருக்குல்ல, அந்த வெளிச்சம் வந்து வாலில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த ஒரு லைட் வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பியூர் ஒயிட். அந்த இடமே அவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த ரூமில் ஒரு கார்னரில் பார்த்தா ஒரு சழுக சவுண்டு ரொம்ப ஹெவியாக கேட்டுட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ வந்துட்டு அங்கே கிட்ட போக போக யாரோ ஒரு பர்சன் ஒருத்தவங்கள கொன்னுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட்டு. ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த பர்சனோட கண்ணு மட்டும் தான் ரிவீல் ஆகுது. இப்போ அந்த கண்ணும் ரத்தத்தால் கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த கண்ணில் ஒரு சிரிப்பு தெரியுது. என்னதான் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல். ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன், ஸோ அவங்க நம்ம சைக்கோன்னு கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா? சைக்கோபாத். ஸோ சைக்கோபாத் வந்துட்டு அவங்களோட கண்ணில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் தெரியுது. ஸோ அவங்க ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கொலை பண்ணுறாங்கன்னா, நைஃப் இருக்குல்ல, அதில் கோடு போட்டு கொலைறாங்க. ஸோ வந்துட்டு அந்த ரத்தம் தெரித்து அந்த நம்ம சைக்கோட கண், ட்ரெஸ்ஸு எல்லா இடத்துலையும் பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த வாலு, கீழே இருக்க தரை, எல்லா இடத்துலையும் பிளட்டாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த இடத்துல வாட்டர் வந்து கீழே போயிருந்தா எப்படி இருக்கும், கீழெல்லாம் நிறையா சிந்தி இருக்கும்ல, தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும்ல, அது மாதிரி ரத்தம் போகுது. கற்றுக்கிட்டு இருந்த வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த சத்தம் மொத்தமாக நிமிருது. அப்போவும் அந்த சைக்கோ நிறுத்தாமல் கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலே செத்த ஒரு பர்சனையே கொன்னுக்கிட்டே இருக்கான். அந்த கட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கான் சைக்கோ. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு கிடைக்கிற வரையிலும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரத்தம் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ ஆனால் சைக்கோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலும் தன்னோட கையை மட்டும் கவர் பண்ண கிடையாது. க்ளவுஸ் போடவே இல்லை. கையிலலாம் ரத்தமாக இருக்குது. கையை முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி பார்த்து அந்த ரத்தத்தை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மைல் அவனுக்குள்ள. ஸோ வந்துட்டு அந்த ரத்தத்தை பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நான் நினச்சது நடந்துருச்சு, ஒன்று கொல்லணும்னு நினச்சேன், ஒன்று கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக கட் பண்ணியிருப்பாங்க, குட்டி குட்டியாக. ஸோ மெயின் பார்ட்டெல்லாம், அதாவது கை கிட்ட கால் கிட்டலாம் வந்து
வேர்ஸ் எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் கட் பண்ணால் உடனே இறந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல குட்டியாக கட் பண்ணால் கூட ரத்தம் ப்ளீட் ஆகி இறந்துருவாங்க. ஆக்சுவலி அவங்கள வந்து கட் பண்ணிலாம் கொல்லலை, இறந்து போன அந்த பர்சன் கட் பண்ணதால சாகலை, அவங்களுக்குள்ளே இருக்க எல்லா ரத்தமும் வெளியே வந்ததுனால இறந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் அந்த சைக்கோக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகு தான் ஆழமாக ஒரு கிழிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஆழமாகவே ஒரு கட் பண்ணுறாங்க. அந்த கட்டாகி மிச்சம் இருந்த அந்த கொஞ்சம் ப்ளீடும் அந்த ரத்தமும் வெளியே வருது. ஸோ அந்த சைக்கோ தன்னை சுற்றி பார்க்குது. ஸோ செவரெல்லாம் ரத்தம், கீழெல்லாம் ரத்தம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த இடம் மட்டும் அவ்வளோ ப்ளீடாக இருக்குது. ஸோ சுற்றி அந்த ஹாலே பார்க்குறாங்க. அந்த ஹால் ஃபுல்லாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் அழுக்குப்பட்டால் கூட தெரியும், அப்படி இருக்குது. ஆனால் அந்த ஒரு கார்னர் மட்டும் ரத்தத்தால் இருக்குது. ஸோ நம்ம சைக்கோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ வந்துட்டு பாய் பாய், நெக்ஸ்ட் லைஃப்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆனால் உன்னை கொன்னுடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காகவே ஒன்று கொள்றதுக்கோசமே அடுத்த ஜென்மத்தில் நான் வருவேன், இதே தப்பை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி செத்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நம்ம சைக்கோ பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அன்னைக்கான நைட், இது நைட் டைம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கான நைட் வந்து இப்படியே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து மென் மேன்ஷனை பார்த்துடலாம். ஸோ மென் மேன்ஷனில் நம்ம வாயன் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கா தன்னோட ஹஸ்பண்ட்கோசரம். ஸோ குக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகுதுன்னா, நல்லா குக்லாம் பண்ணி முடிச்சு டைனிங் ஏரியாவில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடறான். ஸோ சுகாவும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராரு. ஸோ வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வாயனும் சாப்பிட்றா, சுகாவும் சாப்பிட்றாங்க. 2 பேர் சாப்பிட்டு முடிச்சோன்னா சுகா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும்போது வாயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லுமா, நான் வேணா வரும்போது வாங்கிட்டு வரேன். ஸோ வந்து எதுக்கும் வெளியே போய் ஸ்டைன் பண்ணிக்காத, ஏதாச்சும் வேணா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வாயனும் வந்து ஆன தலையாட்டுறான். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகும்போது கீழே நீல் பண்ணி உட்காந்து வாயனோட பெல்லிக்கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா வாயன் வந்து 3 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். ஸோ அந்த பெல்லிக்கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாரு, மம்மியை ரொம்ப தொல்லை பண்ணாத, எனக்கு தெரியும் அப்பா டாக்டர் தான், நீ இன்னும் உனக்கு நான் பேசுகிறதெல்லாம் கேட்காதுன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஏன் நான் பேசுகிறேன் தெரியுமா, நான் இப்போலேருந்தே உன் கூட பேசணும், உன் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லிக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு எழுந்து வாயனோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. ஸோ வாயனும் பாயனும் சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸோ அன்னைக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரமும் ஆகுது. ஸோ அவளுடைய மார்னிங் ரொட்டீன்ஸ், அவளுடைய ஒர்க் ஷெடியூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது வீட்டில் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு செம்மையாக தூக்கம் வருது, டேப்லெட் போட்டதுனால போய் படுத்து தூங்கிடுறான். ஸோ ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, நம்ம வாயன் வந்து காஃபியெல்லாம் போட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஒரு வாய்ஸு, ஏன் வாயனை என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட லிட்டில் சாம் என்ன பண்ணுது, என்ன சொல்லுது உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ வாயன் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது ஜிம்மன். ஜிம்மனை பார்த்தோன்னா, ஓப்பா நீங்களா அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிம்மன் வந்து பக்கத்தில் உட்கார. ஸோ ஜிம்மன் வந்துட்டு தலையை பேட் பண்ணி கொடுத்துட்டு, என்ன வாயன் பண்ணிகிட்டு இருக்க, காஃபி குடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வாயனும் சொல்கிறா. ஓகே, லிட்டில் சாம் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவும் சொல்லலை ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ சம்டைம்ஸ் வாயன் ஜிம்மனும் கூப்பிடுவா, ஜிம்மன் ஒப்பானும் கூப்பிடுவா. அவளுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடுவா. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். வந்துட்டு நம்ம ஜிம்மன் வந்து வாயனோட சீனியர், ஸ்கூல் சீனியர். வாயன் வந்து ஜிம்மனை விட 2 வயசு சின்ன பொண்ணு. சுகா கிட்ட வந்து வாயன் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத விட, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறத விட ஈஸியாக ஜிம்மினோட ஷேர் பண்ணிக்க முடியும் அவளால். ஏன்னா அவள் ஸ்கூல் படிக்கிற டைமே ஜிம்மினோட க்ளோஸாக தான் இருந்தான், ஒரு சிஸ்டர் டைப்பில். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதனால் ஜிம்மின் வந்து எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்பட்றாலும் அப்படி கூப்பிட்டுப்பா. ஜிம்மினும் ஓகேன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நான் என்னுடைய சாமுக்கு வந்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என் லிட்டில் சாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டிகிட்டு இருக்கான். பொம்மை நிறையா வாங்கிட்டு வந்திருக்கான், டாய்ஸு. அதெல்லாம் டீப்பா மேலே பரப்பி வச்சுட்டு, இங்கே பாரு இது நல்லாயிருக்கும், இந்த வீடியோ கேம் நல்லாயிருக்கும் தெரியுமா, நீ மட்டும் சீக்கிரம் பிறந்துரு, நானும் நீயும் இது விளையாடலாம், உங்கள் அம்மாவை சேர்த்துக்கவே வேணாம், நான் முன்னெல்லாம் உங்கள் மம்மியை தான் விளையாட்டுக்கு சேர்த்துக்குவேன், இப்போ நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாயனும் சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ வந்து அன்னைக்கான டே அப்படியே முடிஞ்சது. சுகாவும் வராரு. அன்னைக்கு ஃபுல் ஒர்க்லாம் முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே ஸோ வந்து வாயன் வந்து திரும்ப சுகா ஒர்க் கிளம்பிடுறாரு. இவெல்லாம் அவளோட மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படியே 1 வீக்குக்கு மேலே போகுது. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன் டே மார்னிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாயன் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. எப்படி நம்மலாம் டேட்டா ஆன் பண்ணிட்டா எப்படி அன்னோன் மெசேஜஸ்லாம் நிறையா வரும், இந்த ஆப்லேருந்து வரதா அந்த ஆப்லேருந்து வரதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்லேருந்தும் மெசேஜ் வரும். அதே மாதிரி வாயனுக்கும் நிறையா வருது. அவள் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே வரான். ஸோ வந்து ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கா, அந்த ஐடியையும் தள்ளி விட்டுறான். ஸோ கண்டினியூட்டாக அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. வாயனை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்படியே 1 வீக் போகுது. அந்த ஐடியிலேருந்து வாயனுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஏன் எதுக்குன்னே வாயனுக்கு தெரியல. ஒரு
கட்டத்துக்கு மேலே ஒயின் காண்டாயிட்டு அந்த ஐடியை டச் பண்ணிடுறான். ஸோ டச் பண்ணி உள்ளே போகிறச்ச ஆட்டோமேட்டிக்காக அவள் கைப்பட்டு ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. ஸோ என்னென்னா அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா. ஸோ யாரோ ஒரு பர்சன் ஃபுல்லாக பிளாக் அடையார் போட்டுட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு யாரோட கண்ணுக்கு மேலே அதை ஃபோர்ஹெட் கிட்ட நைஃபை வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிழிக்கிறதுல அந்த ரத்தம் வந்து அந்த இறந்து போகிறாங்கல்ல அந்த பர்சன், மர்டர் பண்ணுறவங்க இல்லை, மர்டர் பண்ணிட்டு இருக்காங்களே ஒருத்தவங்கள. ஸோ வந்து நம்ம சைக்கோ வந்து யாரையோ கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அந்த கண்ணுக்குள்ளே அந்த ரத்தம் போய் வெளியே வருது கண்ணீரோட. அந்த வீடியோ அப்படி தான் இருக்குது. சொல்ல போனால் அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக அந்த ஒரே இடத்த கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சைக்கோ. இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வேகமாக காலை கட் பண்ணுறான். ஸோ அந்த வீடியோவை கட் பண்ணுறான். அவள் கட் பண்ணுற அவசரத்தில் அதுக்கு அடுத்து இருக்க வீடியோவை அட்டன் ஆகிடுது. ஸோ அது எப்படி இருக்குன்னா, கை கட் பண்ணுவாங்கள்ல, இந்த சூசைட் அட்டம்லாம் பண்ண கை கட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இடத்துல அந்த ப்ரெஸ்ட்டில் வந்துட்டு கட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பேசிக்கிட்டே அப்படியே அந்த ரத்தம் போகிறத பார்த்துட்டு அந்த சைக்கோ வந்துட்டு பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நீ கத்துறது கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கத்துறியா, ப்ளீஸ் விட்டுருங்கன்னு என்கிட்ட ப்ளீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ வந்து சொல்லுது. ஸோ வந்து அதெல்லாம் பார்க்குற ஒயன் பயந்து மொபைலை கீழே போட்டுடுறான். ஸோ போட்டுட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துருக்கான். அந்த டைமிங்கில் தான் ஜிம்மன் வந்திருப்பார். எப்பயுமே சுகாக்கு முன்னாடி ஜிம்மன் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ வந்துட்டு ஜிம்மன் வந்திருக்காரு. ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு என்னாச்சு ஒயன், ஏன் இப்படி உட்காந்துருக்க, மொபைலை போட்டு உடச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒயன் வந்து எதுவுமே பேசலை, அவள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ வந்துட்டு ஜிம்மன் இருந்துட்டு ஒயன் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கம்மா அப்படின்னு அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருதே தவிர அவள் எதுவுமே பேசலை. ஸோ ஜிம்மன் சைட் ஆக்ட் பண்ணிவிட்டு ஒயன் ஒன்றும் இல்லைம்மா, என்னாச்சுன்னு சொல்லி என்கிட்ட, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றுமே கிடையாது, பார்த்துக்கலாம், விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, முடியல. ஸோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சுகா அப்போ தான் வந்திருப்பாரு. அவள் பஸ்ட் அவுட் ஆகி கத்தி அலறா. ஆனால் அவள் கத்தி அலறாங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஜிம்மனுக்கும் இவ ஏன் அலறான்னு தெரியல. ஸோ அதனால் அவர் கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, என்னாலும் முடியல. ஸோ சுகா அப்போ தான் வந்திருப்பார். சுகாவுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு தன்னோட பொண்டாட்டி இப்படி அழுகுறான்னு பார்த்துட்டு பக்கத்தில் போய் ஜிம்மன் ஏதாவது சொன்னியா இவளை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைண்ணா நான் வந்ததுலேருந்தே அழுதுட்டு தான் இருக்கா, நானும் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படிங்க. சுகா வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஒயன் ப்ளீஸ் ஒயன் அழாது ஒயன், அப்புறம் வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஒயன் இருந்துட்டு அவ்வளோ நேரமும் அவளுக்கு அதை சுயநினைவே இல்லை. சுகா வந்து அவளை ஒரு ஷேக் பண்ணுறாரு. ஒயன் என்னாச்சு ஒயன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷேக் பண்ணவும் அவள் சுயநினைவுக்கு வந்துட்டு சுகாவை ஹக் பண்ணி அவ்வளோ அலறா. சுகா நான் ஃபோன் எடுத்தேன்னா ஒரு ஐடிக்குள்ளே போனேன்னா இப்படியெல்லாம் வீடியோ இருந்தது சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகுறான். ஸோ ஜிம்மன் வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, அண்ணா நேற்று நைட்டு உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆக்சுவலி முதல் நாள் நைட்டு சுகாவுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டாக இருந்திருக்கும், அதோட மார்னிங் ஷிஃப்ட்டையும் சேர்த்து பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு நைட் ஷிஃப்ட்னா ஒயன் வந்து எப்படின்னா நைட்டெல்லாம் தூங்கும். சுகாக்கு நைட் ஷிஃப்ட்னா ஒயன் வந்து தூங்க மாட்டா. அவளுக்கு தனியாக தூங்கும்போது பயமாக இருக்கும். ஒரு சிலர் தனியாக தூங்கும்போது பயப்படுவாங்கள்ல, ஏதோ இருக்குங்கிற மாதிரி பயந்துப்பாங்கல்ல, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று கூப்பிடுது, ஏதோ ஒன்று நம்ம எழுப்புது அப்படிங்கிற மாதிரி பயந்துப்பாங்கள்ல. ஸோ அது மாதிரி ஒயனுக்கு அந்த பயம் இருக்குது. ஸோ வந்துட்டு அதனால் அவள் நைட்லாம் தூங்க மாட்டாள். என்றைக்கெல்லாம் நான் சுகாவுக்கு நைட் ஷிஃப்ட்டும் அன்றைக்கெலாம் மூவி தான் பார்த்துட்ருப்பாள். அதுவும் நைட் டைம் தான் உட்காந்து ஹாரர் மூவி பார்ப்பாள். அவளுக்கு பேய் படம் பார்க்க பிடிக்கும். அந்த பேய் படத்தோட இல்யூஷன்னாலே நைட் அவளால் தூங்க முடியாது. ஸோ அதனால தான் ஜிம்மன் அப்படி கேட்க, ஆமாண்டா நேற்று நைட் ஷிஃப்ட் தான்டா எனக்கு அப்படிங்க. நேற்று அவள் படம் பார்த்துருப்பான்னா, போன வாரம் தான் நான் ரிங்கு படம், அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ் ஹாரர் மூவிஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னா, ஆனபெல் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓஹோ ஒயன் நீ பேய் படம் பார்த்தியாமா அப்படின்னு. அவள் எதுவுமே பேசல, அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா. ஸோ ஜிம்மினே ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே இதுதான் இருக்கும்னு நினச்சி விட்டுறாரு. ஆனால் அவள் பேய் படத்தை பார்த்துட்டு சீரியஸாக பார்த்தோம், ஃபோனை திறந்தோன்னு பார்த்தேன்னு பயந்துட்டு இருந்துப்பா, வேறு எதுவும் கிடையாது. அவளை கொஞ்ச நாளைக்கு பேய் படம் பார்க்க வேணாம்னு சொல்லுங்கண்ணா, நான் சொன்னால் கேட்க மாட்டா, நீங்கள் சொன்னால் கேட்பா, ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்ல சுகா வந்து ஓகேங்கிற மாதிரி அவனை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அவரும் வந்து அந்த பேய் படத்தை பார்த்து தான் பயந்துட்டா. சும்மா மொபைல் ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ நீ இவளே இல்யூஷன் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ வந்து வாயின் வந்துட்டு இல்லவே இல்லை, நான் பார்த்தது அந்த வீடியோ தான் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இருந்தாலும் ரெண்டு பேரும் இவ விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகவே. ஸோ 2 days கழிச்சு நம்ம சுகா வந்து வாயனுக்கு புது மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாயனும் ஓகேங்கிற மாதிரி அந்த மொபைல் வாங்கிக்கிறான். ஸோ
சுகாவும் வாயனும் ரொம்ப லைஃப்பை நல்லா லீட் பண்ணிகிட்ருக்கான். டெய்லியும் வந்து சுகா வாயனோட வந்து அவருக்கு கிடைக்கிற இந்த பர்டிகுலர் டைமிங்கில் தான் வாக்கிங் போகணுன்னு கிடையாது. ஆனால் எப்போ சுகா வந்தாலும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் லன்ச் எது முடித்தாலும் ½ hour தன்னோட ஒய்ஃபோடு உட்காந்து பேசுகிறது, ½ hour வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுன்னு இருக்கும். ஸோ அவர் வந்து அவரோட ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனாலும் முடியாது. ஆனால் அவரால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் என்னோட ஒய்ஃபுக்காகவும் மட்டும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காரு. தினமும் எந்த டைமிங்க்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்தாலும் வயன் முழிச்சிருந்தா வாக்கிங் கூட்டிகிட்டு போவார். ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் சுகா. ஸோ அது என்ன ஆகுதுன்னா இப்படி டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அதே அடுத்த மொபைல் இப்போ புதுசாக ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்களே அந்த மொபைலுக்கும் அதே மாதிரி வீடியோ வந்திருக்கு. அதே ஐடியிலேருந்து வயன் பார்த்தோன்னே பயப்படுறா. போய் டச் பண்ணி பார்க்க வேணாம், எனக்கு பயமாக இருக்குன்னு யோசிக்கிறா. பட் இருந்தாலும் அவளையும் அறியாமல் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, இப்போ வேறு ஏதாச்சும் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பயம் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி வயனுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ வயன் வந்து அந்த வீடியோவை அதாவது அந்த ஐடியை டச் பண்ணுறா. உள்ளே போய் பார்த்தா திரும்ப அதே மாதிரி வீடியோ. ஸோ அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஜிம்முக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ வந்துட்டு சுகா வந்து ஷிஃப்ட்டுன்னு கிளம்பியிருப்பாரு. ஸோ நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள். ஸோ வந்துட்டு சுகா ஜிம்மனுக்கு கால் பண்ணிவிட்டு, ஜிம்மன் நீ வீட்டுக்கு வா ஜிம்மன், எனக்கு பயமாக இருக்குது, தனியாக இருக்குது, பயமாக இருக்குது ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன் வா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறா. ஸோ ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஜிம்மன் வந்துட்டு ஒரு மாதிரி சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிம்மனும் வராரு. வீட்டுக்கு வந்தால் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த மொபைலை வந்து அப்படியே வீடியோ ப்ளே ஆகிறதோடய அப்படியே வச்சுருக்கா. மியூட் பண்ணிவிட்டு வீடியோ பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ டீப்பா மேலே வச்சுட்டு அவள் வந்து அவள் காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஜிம்மன் வந்தோடனே இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலி ஏன் ஜிம்மனுக்கு அவள் கால் பண்ணியிருக்கான்னா சுகாவுக்கு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருந்திருக்கும். ஸோ சுகா வந்து இதில் சர்ஜன். ஸோ சர்ஜிக்கல் டாக்டர் ஓகேவாடா. ஸோ வந்துட்டு சாரிடா எனக்கு அந்த ஒரு வேர்ட் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் ஆகலை, அதனால தான் திரும்பி சொன்னேன். ஸோ சர்ஜிக்கல் டாக்டர் அவருக்கு நிறைய சர்ஜரி இருக்கும். ஸோ அதனால் சர்ஜரி டைமிங்கில் ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் ஜிம்மினுக்கு கால் பண்ணி வர சொல்லிக்கோ, ஜிம்மின் வந்துடுவான் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால தான் வயன் ஜிம்மினுக்கு கால் பண்ணியிருப்பா. ஓகேவாடா. ஸோ ஜிம்மின் வந்தோடனே வயன் வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வயன் வந்து அந்த டீப்பா மேலே இருக்க மொபைலை பாயிண்ட் அவுட் பண்ணி ஜிம்மன் அந்த மொபைல் பாரு ஜிம்மன், என்ன ஓடுது பாரு, அன்றைக்கி நான் சொல்லும் போது நீ நம்பலைல்ல, இன்றைக்கி நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ ஜிம்மன். அதை பார்க்கும்போது கண்ணை மூடும் போது எனக்கு அதே ஞாபகமாக இருக்குது ஜிம்மன், எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லி அவள் தேம்பி அழறா. ஸோ ஜிம்மன் மொபைலை எடுத்து பார்க்குறான். ஸோ எடுத்து பார்த்தா அந்த மொபைலில் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ சொல்கிறத நம்புறதா, இல்லை வீடியோ எடிட் பண்ணி வந்திருக்குன்னு நம்புறதா, இல்லை இது என்னதான் விஷயம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. ஏன் இவளுக்கு மட்டும் அடுத்தடுத்த நம்பர்லேருந்து இதே ஐடியிலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வயன் கிட்ட கேட்குறாரு, இதே ஐடியிலேருந்து தான் முன்ன இருக்க மொபைல்லையும் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஜிம்மன் நான் இந்த ஐடியை பிளாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல ஜிம்மன், நான் பிளாக் பண்ணால் திரும்ப அன்பிளாக் ஆகிடுது வீடியோ வரும்பொழுதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கிட்ட வந்து வயன் சொல்ல, ஜிம்மன் வந்து ஓகே நான் இந்த நம்பர் யாரோடதுன்னு பார்க்குறேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மொபைலை எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட ஐபேட் இருக்குல்ல, ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்கோ, லேண்ட்லைனை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்ச நாளைக்கு இந்த மொபைல் வச்சுக்கிறேன், நீ சுகா கிட்ட சொல்லாத, சுகா ரொம்ப வரி ஆகிடுவான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னை பார்த்துக்க முடியலங்கிற கஷ்டத்துலேயே ஏற்கனவே அண்ணா இருக்காரு. ஸோ வந்துட்டு நீ வந்து இதை பற்றி சொன்னா அண்ணா ரொம்ப பயந்துருவார், நீ வந்துட்டு சொல்லாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாரு. இப்படியே டேஸஸும் ஒரு 1 வீக் கிட்ட பாஸ் ஆகிருக்கும். ஒன் டே நைட் என்ன இருக்குன்னா ஒயின் குக் பண்ணிட்டு சுகாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. சுகாவும் வராரு. ஸோ அவரை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சுகா ஜிம்மன் ஒயன் எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதாவது நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே சுகா வந்து ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு செமினார் இருக்குது, நான் இதுக்கு வரமாட்டேன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் தான் போகணும், என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ப்ளீஸ் நான் அமெரிக்கா போயே ஆகணும், ஒயின் கூட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கூடா அப்படி சொல்ல. ஸோ ஜிம்மன் சொல்கிறேன், அண்ணா நீ சொல்லி தான் நான் பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு வைஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவளை எனக்கு தெரியும், என்னோட சிஸ்டரா, அது இல்லாமல் அவள் என்னோட ஜூனியர், அவளை எப்படி நான் பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும், அவளை பற்றி ஒன்றை விட எனக்கு நிறையா தெரியும்னா நீ வருத்தெல்லாம் படாத அப்படிங்க. ஒயன் வந்து சுகா அப்படி சொல்லவும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாள். இந்த மாதிரி டைமிங்கில் கூட நம்ம ஹஸ்பண்ட் இருக்க முடியல, ஏற்கனவே ஒர்க்குன்னு சுற்றிட்டு இருந்தாரு, இப்போ செமினார்னு 15 டேஸ்க்கு ஃபாரின் போகிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. ஸோ சுகா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒயன் பக்கத்தில் வந்து கீழே உட்காந்து வயனோட மடியில் தலையை வச்சுக்கிட்டு, இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிரு,
நான் கூட வந்தோடனே மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு 10 மந்த்ஸும் உன் கூடவே இருக்கேன். ஸோ இந்த ஒரு செமினார் என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் அது நம்மளோட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், கொரியாவில் அதாவது சியோலே பெரிய ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அங்கே நான் ஒரு டாக்டர். இந்த செமினார் நான் போய் அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது என்னோடய ப்ராஜெக்ட் வயல். ஸோ வந்துட்டு நான் பண்ணணும் எனக்கு புரிஞ்சுக்க. எனக்கும் ஒன்று விட்டுட்டு போகிறதுல இஷ்டம் ஒன்றும் இல்லை, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீ இதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. வாயின் வந்து சுகாவோட தலையை பேட் பண்ணிவிட்டு ஓகே சுகா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தலையிலேயே ஒரு கிஸ் பண்ணுறா. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா சுகாவும் கிளம்பி போயிடறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகிடுது, அதாவது ரூமுக்கு போயிடறாங்க. நெக்ஸ்ட் டேவும் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே சுகாவும் அமெரிக்கா கிளம்பி போயிடறாரு, ஜுமினோ ஒர்க் கிளம்பி போயிடறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா வாயின் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட மாலுக்கு போயிருக்கான். மாலுக்கு போனால் என்ன ஆகுதுன்னா சுற்றிக்கிட்டே இருக்கான் அங்கே இங்கே, எதையோ பார்க்குறா. அந்த நிமிஷமே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துறாளா. சுகாவோட கொலிகா அன்றைக்கி மாலுக்கு வந்திருப்பாங்க. வாயின் இப்படி மயக்கம் போட்டு விழுந்தோன்னா சுகாவுக்கு கால் பண்ணி டே மச்சான் உன்னோட ஒய்ஃப் வந்து மாலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா, எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்க. சரிடா நான் வரேன், ஃபோன் பண்ணுறேன், வெயிட்டா, வாயினுக்கு என்னாச்சு, வேறு ஏதாச்சும் பிரச்சனையான்னு மட்டும் பாரு, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா அப்படிங்க. ஓகே நான் பார்க்குறேன், அவளுக்கு என்னாச்சு பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம அந்த ஃப்ரெண்ட் டாக்டரும் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சுகாவோட ஃப்ரெண்டு சுகா அப்படி சொன்னோன்னா பக்கத்தில் போய் வாயினை செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தை விளக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பர்சன் உள்ளே வந்துட்டு வாயினை தூக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், அண்ணா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் வாயினை கூட்டிகிட்டு போகிறேன், வாயினுக்கு பெரிய எந்த இஷ்யூவும் இல்லைல்ல, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ண வேணாம் தம்பி, அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து லோ ப்ரெஷராக இருக்குது, அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க, இதையோ பார்த்து அதிர்ச்சியாக இருப்பாங்கல்ல, அதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க அப்படிங்க. ஸோ நம்ம ஜிம்மின் தான் வந்திருப்பாரு. ஸோ ஜிம்மின் வந்து வாயினை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு வீட்டில் போய் அவளோட ரூமில் படுக்க வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ கொஞ்சம் நேரமும் ஆகுது. ஸோ வந்து வாயினை எழுவான்னு பார்க்குறாரு, ஆனால் எழுந்திரிக்கல. இப்படியே ஒரு அன்னைக்கான நைட்டும் முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ ஜிம்மின் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து கீழே கிச்சனில் வாயின் இருக்காளான்னு பார்க்குறாங்க. வாயினை காணோம். ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் உட்காந்து லிவிங் ஏரியாவில் குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அறக்க பறக்க நம்ம சுக்கா தன்னோட லக்கேஜை வந்து வாசப்படியிலே போட்டுட்டு, அதாவது இல்லை மெயின் டோர் கிட்டே போட்டுட்டு உள்ள வேகமாக வராரு. வந்துட்டு ஜிம்மன் வாயின் என்ன பண்ணுறா, எங்கே அவள் அப்படின்னு. அண்ணா அவள் நேற்று மயக்கம் போட்டதுலேருந்து இன்னும் எந்திரிக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சுகாவோட ரூம் வந்து ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ வந்து சுகா இருந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்க பொருள், அதாவது டீப்பா மேலே சைட் டேபிள் மேலே இருந்திருக்கும்ல, அந்த பொருள்லாம் கீழே கிடக்கு. வாயின் நீசை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, என் பக்கத்தில் வராதிங்க, மியா பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி அழுதுட்டு இருக்கான். ஸோ ஒன்றும் புரியல. சுகாவும் ஜிமனும் உள்ளே வராங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒரு சைடு உட்காந்துட்ருக்கேன். ஸோ வாயின் வந்து இவங்க வந்து உட்கார்ந்தோடனே டச் பண்ணியிருப்பாங்க. வாயின் நிமிர்ந்து பார்க்குறா பயத்தில் தள்ளி விட்டுறதுக்கு. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அது வந்து சுகாவும் ஜுமினோன்னு பார்த்தோம்னா ஜுமினை வேகமாக போய் ஹக் பண்ணிட்டு ஒப்பா சீனியர் பாருங்கண்ணா, என் கையிலெல்லாம் எவ்வளோ ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது சீனியர், எனக்கு பயமாக இருக்குது, எவ்வளோ ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் இந்த ரத்தம் போகவே மாட்டேங்குது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜுமினை ஹக் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு அலறா. ஸோ ஜுமின் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. வந்து நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, அவர் ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை உன் கையில் எதுவும் கிடையாது, நீயா வந்து இமேஜின் பண்ணிக்காத, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வாயின் கம்ஃபர்ட்டே ஆக்க மாட்டேன்றா. சுகா ஹக் பண்ணிட்டு சுகா என்னோட கையில எல்லாம் பிளட்டோட ஸ்மெல் அடிக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, இந்த ரத்தத்தை நான் எவ்வளோ கழுகுனாலும் போகவே மாட்டேங்குது, எவ்வளோ ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்குது சுகா, ஏன் இது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சுகாவோட செஸ்ட்டில் வந்து அவள் ரொம்ப டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு செஸ்ட்டில் சாஞ்சு அப்படி அலறா. சுகா வந்து பேட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட் பண்ணி அவள் அழுகையிலே அப்படியே தூங்கிடுறா. திரும்ப சுகா என்ன பண்ணுறான்னா ஒழுங்காக ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு பெட் கவர்லாம் போட. ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. சுகா பாட்டுக்கு இதை பண்ணிவிட்டு கீழே இறங்கி போயிடுறாரு. ஸோ பின்னாடியே போயிட்டு அவங்க அண்ணனோட கைப்பிடிச்சி இழுத்துட்டு என்னடா பண்ணுறா அவன், எனக்கு புரியல, கையெல்லாம் ரத்தமாக இருக்குங்கிறா, ரத்த ஸ்மெல் வருதுங்கிறா, எனக்கு புரியல, எதுக்கு அவள் இப்படி அழுதா, எனக்கு புரியலண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ வந்துட்டு சுகா வந்துட்டு ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அவள் நடந்துக்கிறத பக்கம் பைத்திய மாதிரி இருக்குடா, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்டா அப்படிங்க. ஸோ சுகாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஜிம்மினோட நெக்கை பிடிச்சி என்ன சொன்னேன், என்னோட ஒய்ஃபை பைத்தியம்னு சொல்கிறியா, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாளாடா அப்படிங்க. அவ்வளோ ஹார்ஷாலாம் பிடிச்சிருக்க மாட்டார், பேசுக்கு தான் கழுத்தை பிடிச்சிருப்பாரு நெக்கை.
ஸோ அந்த கையை பிடிச்சிட்டு, நான் 12th படித்து முடிச்சுட்டு வரும்போது பார்த்த ஒயனாவே அவள் இல்லைன்னா எங்கே போனா அந்த ஒயன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாண்டா நீ படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்ட, சரி ஒயனுக்கு மியான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியுமே, நானும் இந்த பொண்ணோட பழகிருக்கேன். நான் இப்போ ஒயன்கிட்ட போய் மியாவை பற்றி கேட்டால் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்னை பார்த்து முறைக்கிறா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது போய் மியாவை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னா அப்படிங்க. அவன் சொல்ல மாட்டாடா, சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு விஷயம் நடந்தது தெரியுமா, நீ படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த, ஸோ 3 months நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா ஜமன் அப்படின்னு கேட்க, என்னன்னா ஆச்சு, என்ன மியா வந்துட்டு இவளை ஏமாற்றிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்ல, சுகாவுக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு. ஆமாண்டா அவளை ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படிங்க. சரி நம்ம கண்டுபிடிச்சி அவளை பனிஷ் பண்ணிடலாம்ண்ணா அப்படிங்க. கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டாடா, கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டா அப்படிங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. ஸோ சுகா வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ நாமளும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு சுகா சொல்கிறத கேட்போம், சரியா? ஸோ சுகா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ 3 months நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒன் டே வந்து இவங்க ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒயனும் மியாவும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் யாரும் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 4 பசங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஃபுல்லாக அவங்க வந்து கான்ஷியஸ்லேயே கிடையாது, அவங்க வந்து ட்ரிங்க் பண்ண ஸ்டேட்டில் மட்டுமே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இருக்க எல்லாரையும் ஃபன் பண்ணிக்கிட்டு, ரோட்டில் வரப்போகிற எல்லாரையும் ஃபன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே வழியில் மியாவும் நம்ம வாங்கி போயிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த பசங்க 4 பேரும் வந்து இவங்க 2 பேரும் கலாய்ச்சிருக்காங்க. மியா என்ன பண்ணிட்டா, தன்னோட பேகை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு, வாங்கிக்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு, இருடி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பசங்கிட்ட, டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி தான் பொண்ணுங்களை கலாய்ப்பீங்களா, என்ன தைரியம் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மியா சண்டை போடுறா. ஸோ அந்த பசங்க வந்துட்டு, பியூட்டி என்ன நீயே சண்டைக்கு வந்திருக்க, நீ என்ன நினச்சின்னு இருக்க, நீ பார்க்க பிரின்சஸ் மாதிரி இருக்க, நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன்னு நினச்சியா, பிரின்சஸ் அதனால என் கூட சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ட்ரங்காக இருக்க ஒரு பையன் சொல்ல. ஸோ மியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. மியா ஒயன் வந்து ரொம்ப சைலண்ட், நான் சொல்லியிருப்பேன், தெரியாதவங்க வந்து அவள் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக நடந்துப்பா, தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நடந்துப்பான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் மியா எப்படின்னா வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ மியா வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்து விட்டு கொடுத்துலாம் போக மாட்டாள். தப்புன்னு தெரிஞ்சால் பட்டுன்னு கேட்பாள், மூடுதான் பட்டுன்னு அடிக்கக்கூட செய்வாள். அப்படிப்பட்ட கேரக்டர். இப்போ அவங்க அவளையும் தன்னோட ஃப்ரெண்டையும் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது அவனுக்கு செம்ம கோவம் வருது. அதனால் மியா சண்டைக்கு போகிறான். ஸோ அந்த பசங்க வந்துட்டு மியா வந்துட்டு திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ மியாவுக்கு செம்ம கோவம் வந்து அங்கே இருக்க ஒரு பையனோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு வைக்கிறான். அந்த பையன் கண்ணை பிடிச்சிட்டு, ஓஹோ நீ வந்து ரூலிங் குயினாக தான் இருப்பியா, அதாவது பவர்ஃபுல்லான குயினாக மட்டும்தான் இருப்பியா, பிரின்சஸாக இருக்க மாட்டியா, சரி உனக்கான கிங்காக நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ண மியா ரொம்ப ட்ரை பண்ணுறா தள்ளி விடுறதுக்கு. ஸோ வந்துட்டு மியா என்ன பண்ணுறோன்னா, அந்த பசங்களை தள்ளி விட ட்ரை பண்ண, அப்படி இருந்தும் முடியல. ஸோ அந்த பசங்க மியா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணக்கூடாது, அங்கே மிஸ்பிஹேவ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அந்த பசங்களோட கையை பிடிச்சி பைட் பண்ணி வைக்கிறது, தள்ளி விடுறது, பக்கத்தில் வந்து இருக்கிறத எடுத்து அடிக்கிறது எல்லாம் பண்ணுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஸோ நீங்கள் கீப்பிங்க ஒயன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ ஒயன் அங்கே நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுக்கு தெரிஞ்ச அவளோட பேரண்ட்ஸ், மியாவோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னா, கால் பண்ணால் அங்கே நாட் ரீச்சபிள். ஸோ கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 1/2 hourக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோன்லாம் வேலைக்கு ஆகாது, யாரும் நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்க, நாம் தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் உள்ளே போகிறான். ஸோ அந்த பசங்களாம் என்னென்ன பண்ணானுங்களோ பண்ணி முடிச்சுட்டு நம்ம மியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒயன் பக்கத்தில் போயிட்டு எல்லா பசங்களும் பேசிட்டு போகிறானுங்க. அதில் லாஸ்ட்டாக ஒரு பையன் போகிறான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட பாரு அப்படின்னு நம்ம ஒயன்கிட்டையும் மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்தோன்னு ஒயனுக்கு செம்மக்கும் வருது. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இவளை பண்ணது பத்தாதா, இருங்க அவங்க எல்லாரையும் நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கல் எடுத்து அந்த பையன் தலையிலே போடுறான். ஸோ வந்து அந்த பையன் பிடிச்சிட்டே போயிடறான். அவன் வந்து ட்ரங்க் அண்ட் ஸ்டேட்ல எல்லாம் இருக்கான், சரியா எதையுமே கவனிக்கலாம், அவன் பாட்டுக்கு போயிடறான். ஒயன் வந்து அழுதுகிட்டே மியா பக்கத்தில் போயிட்டு கீழே தான் படுத்திருப்பான். அவளோட முகத்தெல்லாம் அப்படி வந்து சத்திச்சு வச்சுருப்பானுங்க. ஸோ வந்துட்டு முகமே தெரியல, ஒயனுக்கு மட்டும்தான் அது
மியான்னு தெரியும். ஏன்னா மியா கூட வந்ததுனால இந்த மாதிரி நடந்தது மியாவுக்கு வயனுக்கு மட்டும் தான் தெரியும். மித்த யாராச்சும் மியாவோட பேரண்ட்ஸே வந்து ஃபேஸை பார்த்தா மியான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனுங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க. இதை பார்க்குற வயனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவள் அழறா. மியா இன்னும் சாகலை. அந்த கடைசி மூமெண்ட்டில் இருப்பாங்கல்ல, அப்படி தான் இருக்கா. வயனோட கை பிடிச்சிட்டு, வயன் நான் ஒன்றைவாச்சும் காப்பாற்றினான்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நீ இந்த இடத்துல இருந்துருந்தா என்னால் பார்த்துருக்கவே முடியாது. நீ வந்து பயந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறா. அவளால் முடியவே இல்லை, மூச்சு வாங்கிட்டே பேசுகிறா. மியா வந்துட்டு வாயின இருந்துட்டு அழுதுட்டு, நான் வந்திருக்கணும் மியா, நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடாது, நம்மளை யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடாது. நீ சின்ன வயசுலேயே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் எப்படி மித்தவங்க கிட்ட சண்டை போடணுங்கிறத. நீ எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லைல்ல. எப்போ பாரு எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எனக்கு முன்னாடி வந்து நிற்ப. அதே மாதிரி லைஃப் லாங் நீ வந்து நிற்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ வந்து இப்போவே என்னை விட்டுட்டு போகிறல. எனக்கு பிரச்சனை ஒன்றுனாவே என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ என்னால் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்க என்ன சொல்கிறேன். உன்னால் எனக்கு பிரச்சனை அப்படி கிடையவே கிடையாது. இந்த இடத்துல நீ இருந்தால் என்னால் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் மூமெண்ட் கூட அவனோட கையெடுத்து கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஒரு சிஸ்டரா அப்படின்னு சொல்கிறா. ஸோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் மட்டும் வெளியே வருது. ஸோ வயன் அதை பார்க்க தேம்பி தேம்பி அழறா, கதறி கதறி அழறா. அவள் ஃப்ரெண்டோட ரத்தம் ஃபுல்லாக, அவள் கை ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக, மடியிலலாம் வச்சுருந்துருப்பாள், மடியில் படுக்க வச்சுருப்பாள். ஸோ அந்த லேப் ஃபுல்லாக, அந்த ஸ்கர்ட்லலாம் அவ்வளோ ப்ளீடாக இருக்குது. வயன் தேம்பி தேம்பி அழறா. ஸோ வந்துட்டு, உன்னை பண்ணவனை நான் சும்மா விட மாட்டேன் மியா, நான் அவளை சும்மா விடவே மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, இப்போலேருந்து அவங்க என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மியாவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு மியாவை எடுத்து தரையில் படுக்க வச்சுட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துட்டா போகிறா. ஸோ அந்த பசங்க போன டைரக்ஷனில் போகிறா. ஸோ கொஞ்சம் தூரம் போக அங்கே ஒரு பையன் மட்டும் அன்கான்ஷியஸாக ஆகி கீழே விழுந்து கிடக்கான். அந்த இடம் சுற்றி எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த பழைய பொருள்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல எந்த வீடுமே இல்லை. ஸோ வயனும் அங்கே போகிறா. ஸோ அங்கே வெறும் ஸ்ட்ரீட் லைட் மட்டும், அந்த எல்லோயிஷாக இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ வயன் பக்கத்தில் போக அவன் மயங்கி கிடக்குறான். ஸோ மியாவோட பேக்கில் வந்துட்டு சேஃப்டிக்காக நைஃப் வச்சுருப்பா, பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருப்பா, எல்லாம் வச்சுருப்பா. ஸோ இந்த விஷயம் அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. உள்ளேருந்து நைஃப் எடுத்தவ எதுவும் பண்ணல. அந்த பையனோட ஷர்ட்டில் இருக்க பட்டனை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறா. ஷர்ட் நகர்ந்து விழுது. வயன் எதுவும் பண்ணல, கீழே உட்கார்றா. கீழே உட்காந்துட்டு அவளோட கையில் இருக்க ரத்தம், அவள் ட்ரெஸ்ஸில் இருக்க ரத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஸ்மர்க் பண்ணிவிட்டு, என் மியாவோட ரத்தம் இல்லை, என் மியாவோட ரத்தம் என்கிட்டயே இருக்கட்டும், உன்னோட ரத்தத்தையும் உன்னை விட்டு வெளியே எடுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, அந்த நைஃப் இருக்குல்ல, அது ஒரு பட்டன் நைஃப் மாதிரி தான். ஸோ பட்டன் அழுத்துறா. ஸோ நைஃப் வெளியே வருது. ஸோ அந்த பையனோட செஸ்டில் ஹார்ட் இருக்க சைடில் என்ன பண்ணுறா, லைட்டாக கிழிக்கிறா. லைட்டாக வெளியே ரத்தம் வருது. அது பார்க்கும் போதே ஸ்மர்க் பண்ணா அவள் கண்ணில் அந்த சிரிப்பு தெரியுது. ஸோ அந்த ரத்தம் கீழே போகுது. திரும்ப அந்த நைஃபை எடுக்கிறா. அந்த கட் பண்ண இடத்துல இருந்து லைட்டாக திரும்ப கட் பண்ண இடத்துலையே கட் பண்ணுறா. ப்ளீட் ஆகுது. 3 or 4 times இப்படியே கட் பண்ண இடத்துலையே கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ப்ளீட் ஆகுது. இப்போ தான் அந்த பையன் வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். எழுந்தோன்னே வலிச்சா, நம்ம ட்ரிங்க் பண்ணியிருக்கும் பொழுது காயப்பட்டோன்னே வலிக்காது. ஸோ அந்த காயம் ரொம்ப ஆழமாக இருந்தால் தானே வலிக்கும். அவள் கட் பண்ணதில் கிட்டத்தட்ட 2 inches மேலே உள்ளே போயிருக்கும். ஸோ ரத்தம் நிறையா போகும். ஸோ அது போக அப்போ தான் அந்த பையன் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். ஹே பொண்ணு, என்ன பண்ணிகிட்டு இருக்க? வந்துட்டு எதுக்கு என்னோடய செஸ்டில் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்க, லூஸா நீ அப்படின்னு சொல்லி அந்த பையன் கையை எடுக்க ட்ரை பண்ணுறான். அவள் கீழே உட்காந்தோடனே கையில் மட்டும் கட்டு போட்டிருப்பா, பக்கத்தில் இருக்க கயிறு எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ கையை அவனால் அசைக்கவே முடியாது. கட்டியிருக்க இடத்துல கையை நக்குத்தி அந்த பட்டன் நைஃப் வச்சு ஒரு கட் பண்ணுறான். ஸோ வந்துட்டு ஹெவியாக ப்ளீட் லாஸ் ஆகுது அவன் கையில். என்ன பண்ணிகிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ், நான் பைத்தியம்தான். ஏன் முன்னாடியே என் ஃப்ரெண்டை கதற கொன்னீங்களடா, என்ன பண்ணி கொன்னீங்க? நீ வலியை அனுபவிச்சு சாகணும், என் ஃப்ரெண்டாச்சும் உடனே செத்துட்டா, நீ வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த செஸ்ட்டை சுற்றி கிழிச்சிக்கிட்டே இருக்கா. ப்ளீட் நிறையா ஆகுது. அவன் கத்துறான், ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு வலிக்குது,
எதுவும் வேணும்னு பண்ணல, ட்ரங்க் பண்ணியிருந்தனால பண்ணிட்டேன், என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிரு அப்படிங்க. எனக்கு அதெல்லாம் காதுலயே விழலை. அவள் பாட்டுக்கு கட் பண்ண, அவன் கத்த அதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதே மாதிரி தானே என் அவன்கிட்ட கேட்டா, நீ விட்டியா, அவளை எப்படி அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பாட்டுக்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த பையனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியல. அவன் ரொம்ப கெஞ்சான் ஒயன்கிட்ட. கெஞ்சிக்கிட்டே இருக்க. ஒயன் எதுவுமே பண்ணல. அவள் பாட்டு காதில் விழாத மாதிரி செஸ்ட் கிட்ட கட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நெக்கு கிட்ட போயிட்டா. ஸோ நெக்கில் கோடு போட்டுட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்க, அவனும் ஆமான்னு சொன்னால் விட்டுருவான்னு நினச்சிட்டேன். ஆமாம் எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடு, ரொம்ப வலிக்குது அப்படின்னு. அனுபவி, என் ஃப்ரெண்டு அனுபவித்த வழியில் பாதி கூட நீ அனுபவிக்கலை, நிறையா அனுபவிக்கணும், நீ அனுபவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் நெக்கில் கரெக்டாக கட் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல ப்ளீட் நிறையா ஆகுது. கையில் வந்து அந்த கையில் கட் பண்ண இடத்துல அவளே கை வைக்கிறான். ஸோ கை வைக்க அவள் கையெல்லாம் ரத்தமாகுது. ஸோ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ரத்தத்தை வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமே இல்லாமல் தொட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. என்ன தான் வலி அனுபவிச்சாலும் அவனுக்குள்ளே அந்த ஒரு தாட் இருக்குது. ஸோ வந்து ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுரு, இல்லை எனக்கு கொன்னுடு, இவ்வளோ காயப்பட்டு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, ஆனால் என்னை உடனே கொன்னுடு, என்னை இப்படி கொல்லாத, ப்ளீஸ் என்னை கொன்னுடுன்னு. அதுக்கப்புறம் அவன் கெஞ்ச ஆரம்பிப்பானா. வந்து ஒயன் வந்து அந்த பையனோட சீக்ஸை பிடிச்சிட்டு, உன்னை இவ்வளோ வயசாக கொல்லுவெல்லாம் நடக்காத, நீ அணுவாக கஷ்டத்தை அனுபவிச்சு சாகணும், நீ கத்துற சவுண்ட் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், சரியா? நீ கத்தலைன்னா இன்னும் பொறுமையாக உன்னை கொல்லுவேன், கத்தனா வச்சு வேகமாக கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பையன் என்ன பைத்தியமாக சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஸோ ஒயன் யோசிக்காமல் திரும்ப அந்த நெக்லேயே இன்னொரு கோடு போடுறா. அந்த ரத்தம் அந்த பையனை விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. சொல்ல போனால் அந்த தரை ஃபுல்லாக, அந்த மண் ஃபுல்லாக இப்போ அவனோட ரத்தம் நிறையா சுற்றி பரவி இருக்கு. ஒயனோட 2 கையில், அவளோட ஃபேஸில், அவளோட ஒயிட் ஷர்ட்டில், ஒரு சைடு அவள் ஃப்ரெண்டோடது இருந்தால் இன்னொரு சைடு இவனோடது இருக்குது. அவ்வளோ ரத்தம் தெரிச்சிருக்கு. ஸோ அந்த பையன் வந்து கெஞ்சறது கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் கம்மியாக ஆரம்பிக்குது, லோ பிச்சுக்கு போகுது. எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பையன் சாக போகிறான்னுட்டு. ஓஹோ, இவ்வளோ சீக்கிரம் நீ சாவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரியே தெரியல, நல்லா சவுண்டை ரைஸ் பண்ணி கற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, ஸ்டொமக்கில் வந்து நைஃப் வச்சு கிழிக்கிறான். எதையும் குத்த கிடையாது, எல்லாம் கிழிக்க மட்டும் தான் செய்கிறான். அந்த பையன் அம்மா என்னை விட்டுடு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே இடத்துல கிழிக்கிறான். அந்த பையன் கத்துறான். வந்து வாயின் இருந்துட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சவுண்ட் சுத்தமாக வரல. வாயின் போய் பார்க்குறா, அவளுடைய வந்து மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறா. அந்த பையன் உடம்புல மூச்சே இல்லை. ஸோ அந்த பையனோட உடம்புல அந்த வார்ம்னஸ் குறைஞ்சிட்டே இருக்குது, ரொம்ப சில்லாகுது. இறந்தவங்க உடம்பெல்லாம் போய் தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும்ல, அது மாதிரி அவனோட டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்குது. மைண்ட்குள்ளே ஒரு ஹாப்பினஸ். அவள் இன்னமும் கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட ரத்தம், அவன் உடம்பு நார்மல், இப்போ சில்லை தாண்டிடுச்சு, அவன் விரைச்சிட்டான். ஸோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கான். இப்போ தான் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவள் வேகமாக அந்த கத்தியை வந்து ஹார்ட்டுக்கிட்ட குத்தி இழுக்கிறா. அந்த நைஃப் இருக்குல்ல, அந்த ஹார்ட்டுக்கிட்ட குத்தி இழுத்துட்றா. ஸோ எட்ஜு வரையிலும். இப்போ தான் அவள் ஆழமாக காயமே பண்ணியிருக்கா. இவ்வளோ நேரம் அந்த ப்ளீட்டு வெளியே போய் அந்த வெளியே போனதுனால மட்டும்தான் அந்த பையன் செத்துருக்கான். இப்போ குத்துனதுனாலலாம் சாகலை, ஓகேவாடா? ஸோ வந்துட்டு பிடிச்ச ஒரு இழுத்துட்டு அந்த கத்தியை வெளியே எடுத்துட்டு அந்த கத்தியில் இருக்க அந்த நைஃப்பில் இருக்க பிளட்டை பார்த்துட்டு, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மியா, உன்னை கஷ்டப்படுத்தணும், ஒருத்தனை கொன்னுட்டேன், சீக்கிரம் மித்தவனையும் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் காதுகிட்ட போய், நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன், அவள் ஹெவனுக்கு போயிருப்பா, நீ ஹெல்லுக்கு தான் போவ, ஓகேவா? பாய் பாய். உன்னை மட்டும் அனுப்பலை, உனக்கு பின்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்புகிறேன், பார்த்து போயிட்டு வா. எனக்கு தெரிஞ்சவரையும் நீ திரும்ப வரமாட்டேன்னு நினைக்கிறேன், வந்தாலும் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டுக்கு போயிடுறான். ஸோ போகும்பொழுது என்ன பண்ணுறான்னா, அந்த பையனோட ஃபோனு, ஒரு சில திங்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இருக்க அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் தேடி கொலை பண்ணுறா. இதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு அந்த சைக்கோ வேறு யாரும் கிடையாது, நம்ம ஒயன் தான். ஸோ வந்துட்டு
அவ கட் பண்ணுவா, அந்த ப்ளீட் வெளிய ரத்தம் வெளிய போக போக அந்த ரத்தம் இல்லாததுனால தான் எல்லாருமே இறந்திருப்பாங்க. இறந்திருப்பாங்களே தவிர யாருமே இவ குத்துனதுனாலலாம் இறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ கட் பண்ணி விட பிளட் லாஸ் ஆகி தான் இறந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே அவள் ஃப்ரெண்டை அப்யூஸ் பண்ணி அத்தனை பேரையும் ஹராஸ் பண்ணி அத்தனை பேரையும் சாகடிக்கிறா. அப்போவும் அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அப்யூஸ் ஆச்சு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சா அது பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஸ்கூல் 2 இயர்ஸ், காலேஜ் 3 இயர்ஸ், முடிச்சுட்டு 1 இயர், மொத்தம் 6 இயர்ஸாக அவள் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்க ஜிம்மினுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காராரு. சுகா கீழே உட்கார. ஸோ ஜிம்மின் கேட்குறான், சரி அவள் கொலை பண்ணுறான்னு உனக்கு தெரியுது இல்லை, அவள் ஏன் கொலை பண்ணுறா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ எனக்கு வெட்டிங்கான நைட் நான் வந்துட்டு நான் சர்ஜரி இருக்குன்னு போயிட்டேன் வெட்டிங் நைட் அன்னைக்கு. ஸோ அவள் என்ன நினச்சிக்கிட்டா, எனக்கு நைட் ஷிஃப்ட்டுன்னு நினச்சிக்கிட்டா. நெக்ஸ்ட் டே நைட் அவள் வெளியே போனாள். நான் வீட்டுக்கு, அதாவது ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா வயனை காணும். 6 o'clock. நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நான் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு க்ளாஸட்டை ஓப்பன் பண்ணேன். அங்கே ஒரு டைரி இருந்தது, அதை எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல ஜிம்மன் சொல்கிறான், என்ன அவள் என்னென்ன தினமும் பண்ண டைரி எழுதி வைப்பாளான்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கிடையவே கிடையாது, எப்படி ஒவ்வொருத்தனையும் கொன்னாங்கிறத மட்டும் எழுதி வச்சிருக்கா, அவளுக்கு டைரி எழுதுகிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு ஸோ ஏன் நம்ம முன்னாடி மட்டும் ஏன் இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறா அப்படி சொல்லி கேட்க, அவள் இன்னசென்ட் மாதிரி நடிக்க கிடையாது, அவளுக்கு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி இருக்குது. ஒரு டைம் கல்யாணமான புதுசுலேயே அவன் மயக்கம் போட்டு விழுந்தான். நான் கேள்வி கேட்கவும் பயந்துட்டா. எங்கே போனேன் நைட்டுன்னு சொல்லிட்டு கேட்டேன். நெக்ஸ்ட் டே அன்றைக்கி அவன் மயங்கி விழுந்துட்டா. நான் கூட்டிகிட்டு போய் அவளை ஸ்கேன் பண்ணி பார்க்குறச்சு அவளுக்கு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ நம்ம வயன் இன்னசென்ட் வயனும், நீ பார்த்து வளர்ந்த வயன் இன்னசென்ட். அவள் கொலை பண்ணுறது அவளுடைய எப்படி சொல்கிறது, கோவத்தை வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் க்ரியேட் ஆன ஒரு கேரக்டர். அவளுக்குள்ளவே அவளே இன்னொரு கேரக்டராக க்ரியேட் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு அரகண்ட் வயன். அவள் தான் எல்லாரையும் கொல்லுவா அப்படிங்க. அப்போ ரூமில் பார்த்தது அது மியா இறந்தப்ப அழுத வயன், தன்னால் காப்பாற்ற முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துலேருந்து அவள் அப்படியே அழுதுட்டு இருந்த பொழுதே அவளுக்குள்ளே இருந்து ஈவில் வயன் வெளியே வந்தா. அந்த வயன் போய் கொன்னுட்டா. அப்போ தான் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டுமா அந்த ரொம்ப இன்னசென்ட் வயன் வெளியே வந்திருக்கா. அதனால தான் அந்த வயன் இன்னைக்கு திரும்ப வரும்போது அவள் அவ்வளோ அழுதுருக்கா. கையெல்லாம் ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுருக்கா ஜெமன். அவளுக்குள்ள மொத்தம் 3 பர்சனாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓஹோ ஓகே, இப்போ வயன் போலீஸ்கிட்ட மாட்டிப்பாளா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, மாட்ட மாட்டான். ஆக்சுவலி அவளுக்குள்ளே இருக்கிறத அவளாக யாரையும் தேடி போய் கொலை பண்ணலை. அவளுக்குள்ள மென்டல் இல்னஸ் இருக்குது. அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவளுக்கு மல்டிபிள் டிஸார்டர் இருக்குது. இப்படிப்பட்டவங்களை வந்துட்டு அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு தான் அனுப்புவாங்க. ஸோ வயனையும் கவுன்சிலிங்க்கு தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜிம்மினும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அண்ணா எனக்கு பயமாக இருக்குன்னா வயன் வந்துட்டு சரியாவாளா மாட்டாளா அப்படி சொல்லி கேட்க, சரியாவாளே, யார் சொன்னா 6 இயர்ஸ், ஆனால் அந்த 6 இயர்ஸில் அவள் அவ்வளோ கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல. ஸோ ஜிம்மன் கேட்குறான், இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு எப்படி அமைதியாக இருக்க தோணுச்சு அப்படிங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு அவளை பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியாமலாம் இல்லை ஜிம்மன். ஆனால் அவள் அந்த இடத்துல ஹோப்லெஸ்ஸாக நின்னா, அவளுக்குன்னு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லாமல் நின்னா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண அவளுக்குள்ளே இருந்த ஈவில் மைண்ட் வெளியே வந்தா. ஸோ நம்ம இதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஸார்டர் இருக்குது. இவளுக்கு டிஸார்டர், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி ஓகே, இதெல்லாம் எனக்கு வந்து நியாயமாக படுது, ஓகே நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த விஷயந்தான் புரியல, அவள் கொலை பண்ணதை அவளுக்கே ஏன் வீடியோவாக எடுத்து அனுப்பிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுதான்டா எனக்கும் புரியல அப்படிங்க. ஸோ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அப்போ தான் சுகாக்கு வந்து ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஸோ ஜிம்மின் கிட்ட சொல்கிறான், ஜிம்மின் நான் லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாலே இவன் ஒருத்தரை மர்டர் பண்ணான். நான் அந்த இடத்துக்கு போய் இப்போ எவிடன்ஸ் விட்டுருந்தா க்ளீன் பண்ண போனேன் அப்படிங்க. என்ன நான் சொல்கிறேன், இவங்க கூட நீயும் சேர்ந்துட்டியா அப்படிங்க. இல்லைடா நான் மர்டர்லாம் பண்ண மாட்டேன்,
எனக்கு வந்து அது தப்புன்னு தெரியும். ஆனால் ஒயனே வந்து ஒயனா பண்ண கிடையாது. அந்த ஈவில் ஒயன் பண்ணுறதுக்கு இன்னசென்ட் ஒயன் என்ன பண்ணுவா? ஸோ ஒயன் மாட்டிக்க கூடாது போலீஸில் அப்படிங்கிறதுக்கோசரம் எவிடன்ஸை அழிக்க மட்டும் நான் போவேன். அப்படி போய் நான் அழிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் என் பின்னாடி கத்தி வச்சாங்க. கத்தி வச்சுட்டு கேட்டாங்க, நான் மாட்டிக்கணும்னு எவிடன்ஸ் விட்டுட்டு போகிறேன்ல, அதுக்கப்புறம் ஏன் என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்க? நீ யார் ஒயனுக்கு ஏன் இவ்வளோ உன்னை பிடிச்சிருக்கு? நீ ஒயன் கூட க்ளோஸாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்பி பார்த்தா மாஸ்க் போட்டிருந்த ஒயன் எல்லாத்தையும் கழட்டிட்டு, மாஸ்கெல்லாம் கழட்டிட்டு, உட்டியெல்லாம் வந்து தலையில் போட்டுக்க அந்த கேப் மட்டும் கழட்டிட்டு நான் பார்த்தேன். என்னோட ஒய்ஃப் ஈவில் ஒயனா கண்ணுக்கு நேராக பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் நான் ரொம்ப ப்ரோக்கான ஒயன் எவ்வளோ உடஞ்சிருக்காங்கிறது அவள் கண்ணை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சுகா. ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறாரு. சரி, இதே எதுக்கு இப்போ சொல்கிற அப்படின்னா, ஆமாண்டா அவளையே மாட்டி விட்டுக்க ட்ரை பண்ணுறா. நான் கேட்டேன், ஏன் நீ வந்து உன்னையே மாட்டி விட்டுக்க ட்ரை பண்ணுற? உன்னால் இன்னசென்ட் ஒயன் தான் ஹர்ட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்க. ஸோ வந்துட்டு ஆமாம், அவள் ஹர்ட்டே லைஃப் லாங் ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அதனால் நான் வந்துட்டு அவளுக்குள்ளே இருக்க நான் முழு டைமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவள் என்ன அவளுக்குள்ளவே அடக்கி வைக்க ட்ரை பண்ணுறா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் அவளாக வாழணும், அவள் நானாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவள் எனக்குள்ளே வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ வந்துட்டு சுகாக்கு செம்ம கோவம் வருது. ஸோ அதனால தான் வந்து நீ கொலை பண்ணுறத நீயே வீடியோ எடுத்து அவளுக்கு அதாவது உனக்கே நீ அனுப்பிக்கிறியா அப்படி சொல்லி கேட்க, ஆமாம், அதை பார்க்கும்போது அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் அவள் கண்ட்ரோல் லாஸ் பண்ணானா அவளுக்குள்ளே இருக்க நான் வெளியே வந்துடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதெல்லாம் சுகாக்கு வந்து ஜிம்மின் கிட்ட சொல்ல, ஜிம்மினுக்கு வந்து ஈவில் ஒயன் மேலே செம்ம கோவம் வருது. ஸோ வந்துட்டு கோவம் வந்துட்டு சரி அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்க கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து இதெல்லாம் நடக்கிறதுக்கே 1.5 hour ஆகிடும். இந்த கதையெல்லாம் பேசி முடிக்கவே கொஞ்ச நேரம் கழித்து மேலேருந்து சவுண்ட் கேட்குது. ஸோ 2 பேரும் போய் பார்த்தா ஒயன் வந்து எழுந்து உட்காந்துருக்கா. ஷிகாவை பார்த்தோன்னே வேகமாக போய் ஹக் பண்ணிட்டு ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து ஷிகா வந்தது ஜிம்மின் வந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ கடைசியாக மாலில் இருந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஆமாம், எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை அப்பா, நான் வந்துட்டு அங்கே போயிட்டு இருந்தேன்னா எனக்கு வீடியோஸ் வந்துட்டு இருந்ததுல பிளாக் கலர் ஃபுல் அவுட்ஃபிட்டில் மாஸ்க் பிளாக் கலரில் போட்ட மாதிரி அந்த மாதிரி யாரோ அந்த க்ராஸ் பண்ண மாதிரி இருந்ததா, ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன், அதனால் மயங்கி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஜிம்மினை பார்த்து சொல்ல, ஜிம்மின் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒயன்கிட்ட வந்து ஜிம்மின் உட்கார வச்சு பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு, ஒயன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல. ஸோ சுகாக்கு ஒன்றும் புரியல என்ன இவன் பண்ணுறான் அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு, ஓகே இவ வந்து இவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இவ அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு, ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் பக்கத்தில் வந்து உட்கார. ஸோ ஜிம்மின் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஒயன் நீ அந்த வீடியோஸை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னா, டேய் அண்ணா, சாரி அண்ணாங்கிற மாதிரியே வருது, ஒப்பானாலும் அண்ணானாலும் ஒன்று தானே. ஸோ அதனால் அண்ணா சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு டே ஜிம்மின், கொலையை பார்த்து பயப்படாமல் இருந்தால் நான் மனுஷியே இல்லைடா அப்படிங்க. அப்போ மியா சாகும்போது பார்த்தல அப்போ பயமா இல்லையா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஆமாம், மியா செத்து போன விஷயம் உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒயன் கேட்க. ஸோ வந்துட்டு நான் தான் அண்ணா சொன்னாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜிம்மன். அதுக்கு ஒயன் வந்துட்டு ஓகே அப்படிங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு, ஒயன் அந்த சீரியல் கில்லர், அதாவது சைக்கோ கில்லர் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. யாரா அது? போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றா, நான் வேணால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஒன்றையே எப்படி ஒயன் உன்னால் பிடிச்சி கொடுத்துக்க முடியும் அப்படிங்க. ஸோ வந்து இது ஜிம்மன் தான் சொல்கிறாரு. ஒயன் என்ன சொல்கிற, என்ன என்னால் பிடிச்சி கொடுத்துக்க முடியாதா? எனக்கு புரியல, நான் யாரையும் கொலை பண்ணலடா அப்படிங்க. நீ கொலை பண்ணலை, உனக்குள்ளே இருக்க இன்னொரு கேரக்டர், ஆக்சுவலி உனக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குது ஒயன் அப்படிங்க. என்ன சொல்கிறேன், என்னால் நம்ப முடியாது. பாருங்க சுகா, எனக்கு வந்து மென்டல் டிசார்டர் இருக்குன்னு இவன் சொல்கிறான் அப்படிங்க. சுகா வந்துட்டு ஒயனை பண்ணிட்டு சீரியஸ்லி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்காக இவர் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்திருப்பார்ல, ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டுறாரு. ஸோ ஒயன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ நான் தான் அத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னா, நான் மியாவை மட்டும் கொல்லலை, எல்லாரையும் கொண்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரோக்காய் அழுதுகிட்டு இருக்கான். ஸோ வந்து சுகா கம்ஃபர்ட் பண்ணிட்டு, ஓகே நீ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு
ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் இது இன்னும் லாஸ்ட் ஸ்டேஜை நெருங்கலை, ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு நிரபலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் சரியாயிடுவீங்க. உங்களுக்கு வந்து எங்களால் ஓவர் டோசேஜ்லாம் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. யோகா பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துனீங்கனாவே உங்களுக்குள்ளே இருக்க கேரக்டர் உள்ளுக்குள்ளேயே அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ வந்து சைக்காட்ரிஸ்ட் சொன்னால் எனக்கும் புரியுது. அதுக்கப்புறம் யோகா எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வயன் வந்துட்டு, அதாவது அந்த சைக்கோ வந்து கொலை பண்ண கிடையாது. ஸோ வயன் தனக்குள்ளே இருக்க அந்த ஈவில் கேரக்டரை ரொம்ப வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இப்படியே ஒரு 9 months கிட்ட ஸ்கிப் ஆகிடுது. ஸோ வயன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஸோ அவளுக்கு செம்மையாக வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு, வலி அதிகம். ஸோ அவள் அழுதுகிட்டே இருக்கா. சுகா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சுகா, ரொம்ப வலிக்குது சுகா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். சுகா வந்துட்டு ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை, ஓகே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு வயன் திடுதிப்புன்னு சுகாவோட காலரை பிடிச்சிட்டு, சுகா எனக்கு ரொம்ப வலிக்குது, இது எப்போ நிற்கும், இது மட்டும் நிற்கலை உன் கழுதில் நான் கட் பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாரராக சொல்கிறாளா. சுகாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே வலி தாங்க முடியாத வயன் வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ண மறந்துட்டா, வெளியே ஈவில் வயன் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு வயனுடைய சீக்ஸ்லேயே கொஞ்சம் வேகமாக ஸ்லாப் பண்ணிடுறாரா. ஸோ அங்கே நின்றுட்டு இருக்க ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல, என்னத்துக்கு இவன் அரைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஓஹோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு, ஏன்டா நான் அடிச்ச அப்படிங்க, ஐயோ அவளுக்குள்ளே இருக்க ஈவில் வயன் வெளியே வராடா, அதனால தாண்டா அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கிட்ட வந்துட்டு சுகா சொல்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மலாக பெயின் இருந்திருக்கும். இப்போ அவளுக்கு ஹெவி பெயின் வந்தோன்னே லேபர் வார்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து பேபியும் பார்ன் ஆகுது, ஒரு லிட்டில் பிரின்சஸ். ஸோ சுகா கையில் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. சுகா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண ஜிம்மில் வந்துட்டு, அண்ணா அண்ணா நான் தூக்கிட்டோமா அண்ணா, ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படி சொல்லி வந்து கேட்க, ஸோ வந்து சுகாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அண்ணா பேர் யோசிச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்க, நான் ஒரு நேம் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து வயன் என்ன யோசிச்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படிங்க. அண்ணா நான் ஒரு நேம் யோசிச்சு வச்சுருக்கேன், அதுதான் நீங்கள் இப்போ குழந்தைக்கு பேராக வைக்கணும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம சுகா வந்துட்டு வயன் என்ன சொல்கிறாலோ அதுதான் நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரமும் ஆகுது, வயனும் கண் விழிக்கிறான். ஸோ வந்துட்டு குழந்தைய வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க, குழந்தைய கொஞ்சுறாங்க, குழந்தைக்கு வந்துட்டு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆனோன்னா ஜிம்மின் கேட்குறான், ஏன் வயன் குழந்தைக்கு பேர் யோசிச்சிட்டியா அப்படிங்க. வயன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜிம்மினே சொல்கிறான், நான் ஒரு நேம் யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா, நான் இந்த நேம் தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்ல. ஸோ வந்துட்டு அட் அ டைமில் சுகா வயன் ஜிம்மின் 3 பேருமே பேர் சொல்கிறாங்க. சாரி, நான் சொல்கிற பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த மியாவோட பேரை தான் சொல்கிறாங்க. அதாவது வயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாள்ல மியா, அவளோட பேரை தான் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு 3 பேருக்குமே ஷாக்காக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லேயே அந்த குழந்தைக்கு மியாங்கிற பேரை அவங்க வச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையிலேயே முடிச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு எனக்கு இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் ஏதாச்சும் ஒரு சீன் ஹர்ட்டாக இருந்தாவோ ஏதாச்சும் ஆயிருந்தாவோ ஐம் சாரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டத்தை கம்மியாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் என்னை பொறுத்தவரை இது எக்ஸ்ட்ரீம் லெவல். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி என்னோட ஹை லெவலில் கொடுத்துருக்கேன். சரியா இருக்கா இல்லையான்லாம் தெரியல. ஸோ நல்லா இருக்கா நல்லா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, சம்டைம்ஸ் நீங்கள் கமெண்டே பண்ணுறது இல்லையா, ஒரு வேளை பிடிக்கலையோ அப்படின்லாம் எனக்கு தோணும். நீங்கள் கமெண்ட் பண்ணாததுனாலே நான் ரொம்ப நாளாக ரெக்கார்ட் பண்ண தெரியுமா, நான் ரெக்கார்ட் பண்ணி 3 months ஆகுது. என்னமோ ஒன்று இன்றைக்கி தான் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி இந்த ஒரு ஒன் ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, ஸ்டோரி எப்படி இருக்குது, என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு, இந்த சீன் உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறத ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும். உங்கள் தெண்டலாக்காக்கு இது மட்டும் சொல்கிறீங்களாடா ப்ளீஸ்டா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும். ஸோ வந்துட்டு இன்னொன்று மறந்துட்டேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன், இன்னொரு ஒன் ஷாட்டில். பாய்டா, டேக் கேர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணிட்டு போயிடுங்க.